ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கர்ப்பிணி பெண்மார்கள் ரத்தம் இல்லாதவங்களாம் அந்த பீட்ரூட் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு சட்டி காய்ஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் போட்டுட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிடுவோம். கடலைப்பருப்பு போட்டுட்டு பட்டை வத்தனை 2 கிள்ளி போட்டுக்கிடுவோம். பட்டை வத்தை போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு நான் பீட்ரூட்டை நல்லா சீவிட்டு அப்போயே கழுவிடுறேன். நறுக்கிட்டு கழுவினா அதோடய செத்தெல்லாம் போயிடும். அதனால் அந்த பீட்ரூட்டை சீவிட்டு அப்போயே கழுவிடுங்க. கழுவிட்டு அப்புறம் நறுக்கினதுக்கப்புறம் கழுவாதீங்க. அந்த அதுக்கு வச்சுட்டு பீட்ரூட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிடுவோம். இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய், பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கிட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருவோம். மூடி வேக வச்சோன்னா கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி மட்டும் லைட்டாக விட்டுக்குருவோம். தண்ணி லைட்டாக விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு ஒரு திருப்பி மூடி போட்டு வேக வச்சுருவோம். மூடி போட்டால் சீக்கிரமே வெந்துடும். அதுக்காக தான். இப்போ திறந்து பார்த்தோம்னா நல்லா இந்தளவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டோம்னா முழுமையாக வெந்துருச்சு. நான் அடுப்பில் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு இதெல்லாம் போடும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.